வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியாவின் சினிமா அப்டேட் தொடர்ந்துருக்கிறது உங்கள் விஜய் அருண் முகேஷ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்னேகா, அதாவது புன்னகை அரசின்னு சொல்லக்கூடிய நம்ம ஸ்னேகா அவர்களோட சொத்து மதிப்பு பற்றின ஒரு தகவல் வந்து இப்போ வெளியாயிருக்கு. இதை கேட்டோடனே ஒரு பக்கம் ஸ்னேகாவோட ரசிகர்களே வந்து ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. இத்தனை கோடிகளை உங்களுக்கு சொத்து இருக்கா அப்படிங்கிறத. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எப்படி சினிமாவுக்குள்ளே வந்தாங்க, எப்படி சம்பாதிச்சாங்க, என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல் டேட்டா பேஸுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிய வரும். அதாவது நம்ம நடிகை ஸ்னேகாவோட இயற்பெயர் அப்படின்னு பார்க்கும்போது சுஹாசினி அப்படிங்கிறதா அவங்களோட பேராமா. அதை அவங்க ஸ்னேகா அப்படின்னு சொல்லி பேரை மாற்றி வச்சுக்கிட்டு தான் தமிழ் சினிமாவுக்குள்ளே அறிமுகமே ஆனாங்க. அதாவது விரும்புகிறேன் அப்படிங்கிற படத்து மூலிமா தமிழில் வந்து நாயகியாக களமிறங்கினாங்க, அறிமுகமும் ஆனாங்க. இந்த திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே டிலே ஆகிருக்கு. அந்த டைமுக்குள்ளே தான் இவங்க மாதவனோட என்ன விலை அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுவே பார்த்திங்க அப்படின்னா கடைசியில் அந்த ஃபஸ்ட்டு நடித்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு லேட் ஆனதுனால அதுக்குள்ளே மாதவனோட நடித்த படம் வந்து நல்லா எல்லாமே ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிருச்சு. ஸோ இதனால இந்த படம் தான் வந்து இவங்களுக்கு முதல் படமாக அமைஞ்சது. அதற்கப்புறமா ஆனந்தம், பம்மல் கே சம்பந்தம், வசூல் ராஜா எம்பிபிஎஸ், வசீகரா, உன்னை நினைத்து, ஜனா, ஆட்டோகிராஃப், பிரிவும் சந்திப்போம்னு 10 வருஷம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு டாப் நடிகையாகவே வளம் வந்துட்டு இருந்தாங்க. அந்த 10 வருஷத்தில் இத்தனை கோடிகள் சம்பாதிச்சிட்டாங்களா அப்படின்னு ஒரு வகை பேசப்பட்டுருக்கு. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு நடிகர் பிரசன்னாவோட காதல் ஏற்பட்டுச்சு. ஸோ இவங்க 2 பேரும் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கும் போதே லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்க 2 பேரும் கடைசியில் ஃபைனலாக ஸோ 2 பக்கமும் பெற்றோரோட சம்மதத்தோடு வந்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு விஹான் அப்படிங்கிற மகனும் ஆதியந்தா அப்படிங்கிற மகளும் இருக்காங்க. ஸோ இப்படி வந்து குழந்தைகளோட ஒரு ஜாலியான ஒரு அழகான லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இவங்களோட சொத்து மதிப்பு பற்றின தகவலும் இப்போ வந்து லீக் ஆகிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு கலக்கிய நம்ம ஸ்னேகா திருமணத்துக்கு அப்புறம் வந்து படங்களே கொஞ்சம் காலங்கள் வந்து பண்ணாமல் தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் புன்னகை அரசியோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் மறுபடியும் படம் பண்ணணும், எங்களுக்காக படம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற அளவில் பயங்கரமாக ஈகராக வெயிட் பண்ணி ஸோ அவங்களும் ஆர்ப்பரிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நடிப்பு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிவி சேனல்ஸ்லையும் போய் ஷோஸ் பண்ணுறது, அதாவது ஜட்ஜஸாக இருக்கிறது, ஸோ டான்ஸிங் ஷோஸு, சிங்கிங் ஷோஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் போய் ஜட்ஜாக வந்து கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதாவது விளம்பரங்கள்லையும் நடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்னேகா மற்றும் பிரசன்னா 2 பேரும் ஜோடியாகவே சில விளம்பரங்களில் நடிச்சிருப்பாங்க. இப்படியும் பல விஷயங்களையும் வந்து நடிச்சுட்டு சம்பாதிச்சுட்டும் வந்துட்டு இருக்காங்க நம்ம ஸ்னேகா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஸ்னேகாவோட சொத்து மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 45 கோடியிலேருந்து 50 கோடி வரைக்கும் வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்னேகா அவர்கள் எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ கூட நம்ம ரீசெண்டாக தளபதி 68 படத்தில் வேறு கமிட் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த காம்போ வந்து மறுபடியும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டுருக்கு. ஒருவேளை நம்ம ஸ்னேகா அவர்களுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் இனிமேல் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் ரசிகர்களாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இனி அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது இவங்க வாழ்க்கையில் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டே டியூனாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.